விஜய்க்கு நாம் ஓட்டு போட்டால் விஜய் வெற்றி ஆட்சி அமைப்பாரா? அவருக்கு போடுற ஓட்டு வேஸ்டா? தயவு செய்து அவர் கிறிஸ்தவர் நினைச்சிட்டு அந்த ஓட்டை நீங்க அவருக்கு போட்டீங்கன்னா ஊருக்கு 4 ஓட்டு 5 ஓட்டு போட்டா கூட அது குறைய மாட்டேங்குது. நான் முதலமைச்சராக இருந்தா என்ன செய்வேன் சொல்ல மாட்டேங்கிறார். நான் திமுகவை வீழ்த்தியே தீருவேன். அதுதான் அவருடைய அரசு. தமிழ்நாடு முழுக்க அவரால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? பெரம்பூரிலே ஜெயிப்பாரா? அவருக்கு சந்தேகம். திருச்சி கிழக்கில் நிற்கிறார், 2 தொகுதியில் நிற்கிறார். அவர் எலெக்ஷனை தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு தேர்தல் நிற்கிறார்? விஜய்க்கு நாம் ஓட்டு போட்டால் விஜய் வெற்றி ஆட்சி அமைப்பாரா? அவருக்கு போடுற ஓட்டு வேஸ்டா? தயவு செய்து அவர் கிறிஸ்தவர் நினைச்சிட்டு அந்த ஓட்டை நீங்க அவருக்கு போட்டீங்கன்னா ஊருக்கு 4 ஓட்டு 5 ஓட்டு போட்டா கூட அது குறைய மாட்டேங்குது. நான் அவர் மேல இந்த காழ்ப்புணர்ச்சி எனக்கு இல்லை. ஆனா நான் அரசியல் கணக்கை சொல்றேன். அவர் ஏன் இருக்கிறார்? அவர் பேசுறது நான் முதலமைச்சராக இருந்தா என்ன செய்வேன் சொல்ல மாட்டேங்கிறார். நான் திமுகவை வீழ்த்தியே தீருவேன். அதுதான் அவருடைய அரசு. திமுகவை வீழ்த்திட்டு யாரை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்க போறார்? சரி, திமுகவை வீழ்த்துறார். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து வெளியேற்றுறார். அந்த இடத்துல யார் உட்கார போறா? அவரால் உட்கார முடியுமா? தமிழ்நாடு முழுக்க அவரால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? பெரம்பூரிலே ஜெயிப்பாரா? அவருக்கு சந்தேகம். திருச்சி கிழக்கில் நிற்கிறார், 2 தொகுதியில் நிற்கிறார். இந்த தளபதி ஸ்டாலின் உருக்கவில்தான். எடப்பாடி பழனிசாமி உருக்கவில்தான். எடப்பாடி ஆனா அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறார். சந்தேகம் வந்துருச்சு. 2 தொகுதியில் நிற்கிறார். ஏதாவது கிளிக்காகதா அப்படின்னு அவரே சந்தேகப்படுறார். அப்போ அவர் எலெக்ஷனை தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியாது அவருக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு தேர்தல் நிற்கிறார்? ஏன் திமுகவுக்கு எதிராக பேசுறார்? அவருடைய நோக்கம் என்னன்னா முஸ்லீம் ஓட்டையோ கிறிஸ்தவர்கள் ஓட்டையோ திமுக கூட்டணிக்கு போக விடாம தடுத்து பிரிச்சுட்டா அந்த இடத்துல அதிமுகவை கொண்டு வரலாம்ங்கிறது அவருடைய நோக்கம்.